ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் பேபியோட தலை நிற்கலையா, நிற்கிறதுக்கு என்னென்ன ஹோம் ரெமடிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பேபி கேர், மாம் கேர், ப்ரெக்னென்சி அண்ட் வெயிட் லாஸ் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தையோட தலை எப்போ நிற்கும்னு பார்த்தீங்கன்னா, பிறந்ததுலேருந்து 3 மாதத்துக்குள்ளே குழந்தையோட தலை மெஜாரிட்டி குழந்தைங்களுக்கு நின்றும். 4 மாதத்தில் குழந்தை குப்பரவே விழுக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழந்தை தலை நிற்கலைன்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மெஜாரிட்டி பேருக்கு குழந்தை தலை நிற்கலைன்னா என்னென்னே தெரிய மாட்டேங்குது, மாற்றி புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ குழந்தைய நீங்கள் தூக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டுலேருந்து 3rd மந்த் வரைக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைய தூக்கும் போது தலைக்கு ஒரு கை பிடிச்சிக்கிட்டு, இடுப்புக்கு ஒரு கை பிடிச்சி, 2 கை பிடிச்சி தான் தூக்குவீங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தையோட தலை நின்றுருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தையோட தலைக்கு ஒரு கை, இடுப்புக்கு ஒரு கை பிடிச்சி தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இடுப்பையோ இல்லை தோள்பட்டையோ பிடிச்சி உங்கள் குழந்தைய தூக்குனீங்கனாலே தலை பின்னாடி சைடு தொங்காமல் ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். அதுதான் தலை நின்றுச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதை புரிஞ்சுக்கோங்க நல்லா. ஃபஸ்ட்டு நீங்கள் 3 மாதம் வரைக்கும் குழந்தைய எப்படி தூக்கணும், 3 மாதத்துக்கு அப்புறம் தலை கொஞ்சம் நின்னதுக்கப்புறம் குழந்தைய எப்படி தூக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் தாராளமாக தலைக்கு ஒரு கை, இடுப்புக்கு ஒரு கை பிடிச்சுமே குழந்தைய தூக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் அப்படி தூக்காமல் தோள்பட்டையை பிடிச்சி தூக்குனீங்கனாலே தலை டக்குன்னு பின்னாடி சாஞ்சிடும், எந்த பேலன்ஸும் இல்லாமல். ஸோ அதுக்கு பேர் தான் தலை நிற்காமல் போகிறது. நீங்கள் உங்கள் குழந்தைய தூக்கி தோளில் வச்சுருக்கும் போது குழந்தை தூங்கிடுச்சுன்னா தலை பின்னாடி சாயும். இல்லைன்னா 4 மாதம் 5 மாதத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைய நீங்கள் தூக்கி இப்படி வச்சுருக்கும் போது குழந்தை விளையாட்டுக்கு பின்னாடி அப்படியே சாய்வாங்க. அது முதுகோடு சேர்த்து சாய்வாங்க. அதுக்கு பேர் தலை நிற்கலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் இப்படி வச்சுருக்கும் போது தலை மட்டும் தனியாக கழுத்து வளைஞ்சு கீழே விழுந்தால் தான் குழந்தைக்கு தலை நிற்கலைன்னு அர்த்தம். இப்படி வச்சுருக்கும் போது பாடியோட தலையும் சேர்த்து பின்னாடி சாஞ்சிச்சுன்னா அது உங்கள் குழந்தை விளையாடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ தலை நிற்கலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ குழந்தை நீங்கள் தூக்கும்போது தலை மட்டும் தனியாக கழுத்து வளைஞ்சு பின்னாடி சாயணும். அதுக்கு பேர் தான் குழந்தையோட தலை நிற்கலை அப்படின்னு அர்த்தம். இது மெஜாரிட்டி குழந்தைங்களுக்கெலாம் வரவே வராதுங்க. ஏதாவது ஒரு சில குழந்தைங்களுக்கு தான் வரும். குழந்தைக்கு தலை நிற்கலை அப்படின்னா நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டி அர்த்தம். எல்லா குழந்தைங்களுக்குமே தலை நின்றும். ஏன்னா நம்ம ப்ரெக்னென்சிலேயே ஏகப்பட்ட ஸ்கேன்ஸ்லாம் பண்ணி பார்த்துட்றோம். பார்த்ததுக்கப்புறம் தான் பேபியே பிறக்குது. அதனால் தலை நிற்காமலாம் எந்த குழந்தைக்கும் போகாது. எல்லா குழந்தைக்குமே பிறந்த 3 மாதத்தில் தலை நின்றும். யூஸ்வலாக இந்த ஆட்டிசம்ஸ் சைல்டு எல்லாத்துக்கும் கூட தலை நிற்கிற ப்ராசஸ்லாம் ப்ராப்பராக நடந்துடும். ஸோ எது தலை நிற்கிறது, எது தலை நிற்காதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது இந்த தலை நிற்கலை அப்படிங்கிற ப்ராப்ளம்க்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஹோம் ரெமெடியுமே கிடையாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறது தான் பெட்டரு. ஒரே ஒரு ஹோம் ரெமெடி தான் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. தலை உங்கள் பிறந்த குழந்தை நீங்கள் படுக்க வச்சிங்க அப்படின்னா இந்த சைடு திரும்பி தான் படுத்திருப்பாங்க. முகத்தை இப்படி நேராக வச்சு மல்லாக்க படுக்க மாட்டாங்க. நீங்கள் படுக்க போட்டிங்கன்னா தலை இந்த சைடு இப்படி திரும்பிக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா 100% நார்மல் தான். நிறைய பேர் என்னோடய பேபியே பார்த்துட்டு 5 மாதம் 6 மாதம் ஏன்னா 1 இயர் வரைக்கும் கூட குழந்தை தலையை இப்படி போட்டு தூங்கும். நேராக ஸ்ட்ரைட்டாக வச்சு தூங்காது, இப்படி போட்டு தூங்கும். அது எல்லோரும் எனக்கே என்ன பயமுறுத்திட்டாங்கன்னா, குழந்தையோட தலை நிற்கலை, 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் பேபியோட தலை நிற்கலை, படுக்க போட்டால் தலை நேராக நிற்கவே மாட்டேங்குது, தலை மட்டும் தனியாக இந்த சைடு பரண்டு விழுந்துருது அப்படின்னு சொல்லியே என்னை ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் தலையே நிற்கலை அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த டாக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் விளக்கமாக சொன்னாங்க. படுக்கும்போது உங்கள் குழந்தை தூங்கிடுச்சு அப்படின்னா தலையை இப்படி போட்டு தான் தூங்குவாங்க. ஸோ அதுக்கு பேர் தலை நிற்கலைன்னு அர்த்தம் கிடையாது. தலை பின்னாடி சாயணும், பேக்கில் சாயணும். தலை மட்டும் தனியாக பொம்மையோட தலை மாதிரி கழுத்தில் எந்த பேலன்ஸ் இல்லாமல் பின்னாடி சாஞ்சால் தான் அதுக்கு பேர் தலை நிற்கலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் என்ன ரெமெடி ஃபாலோ பண்ணேன், என்னோடய பேரண்ட்ஸ் தான், என் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரெமெடி சொன்னாங்க. எல்லாருமே சொன்னாங்க, குழந்தை தலை நிற்கலை, நீ இந்த ரெமெடியை ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க.
சரின்னு சொல்லிட்டு நான் அந்த ரெமெடி வந்து கொஞ்ச நாள் ட்ரை பண்ணேன். என்னென்னா உங்கள் பேபி வந்து தூங்கினதுக்கப்புறம் தலையை வந்து இப்படி நேராக வச்சு இந்த இடத்துல ஒரு பில்லோவும் இந்த இடத்துல ஒரு பில்லோவும் வச்சு விட்டுறது. இப்போ என்னென்னா தலை இந்த பக்கம் தனியாக விழுகாது, இப்படி நேராக தான் இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் தலை வந்து நின்றுக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஹோம் ரெமெடி வந்து சொல்லுவாங்க. ஸோ மெஜாரிட்டி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிடுறது தான் என்னை கேட்டால் பெட்டர்னு சொல்லுவேன். ஆனால் இந்த தலையை இப்படி வச்சுருக்கிற இந்த ஹோம் ரெமெடி தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். நீங்களும் வந்து தாராளமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் மெஜாரிட்டி இந்த விஷயத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் வந்து உங்களோட பேபியை சரி பண்ண முடியும். ஹோம் ரெமெடி மட்டுமே பண்ணிவிட்டு தலை நிற்கலைன்னா இந்த பேபி வீட்டில் வச்சுருக்காதீங்க. உடனே ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிடுங்க, அதுதான் பெட்டர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.